ஈஸியாக சோஷியல் மீடியாவில் இந்த டிவோர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறது? இப்போ நியூ கப்புள்ஸ் எல்லாம் இதை பார்த்து ஒரு பயம்லாம் இல்லையா? எப்படி லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ரெண்டுமே வந்து டிவோர்ஸ் இருக்கு. பட் டு பி ஆனஸ்ட் சொல்ல போனோம்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எப்படி வந்துட்டு அந்த பர்சன்ஸை வைஸ்லி சூஸ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. லவ் மேரேஜ்ல பிஃபோர் நிறைய விஷயம் பார்த்துருக்க மாட்டாங்க. கூட இருந்து எப்படி சொல்றதுன்னா அவங்களோட பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் பார்த்துருப்பாங்க. ஒன்னா சேர்ந்து வாழும் போது வந்துட்டு அதை இன்னும் நிறைய விஷயம் தெரிய வரும்போது தே ஆர் லைக் ஓகே இது வந்து செட் ஆகாது, அது செட் ஆகாது, அது மாதிரி இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ்ல சேம் அதே மாதிரி தான், இன்னும் நிறைய தெரியாது. பட் புதுசா நிறைய கண்டுபிடிக்கும் போது பேசிக்கலி அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய தேவை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஈச் பீப்புள். ஏன்னா டூ பீப்புள் ஆர் டூ டிஃப்ரெண்ட் மைண்ட்ஸ் வராங்க. ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண ஓகே அவங்களுக்கு இப்படிதான் இருக்குன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல, அதனால நம்ம அது கொஞ்சம் பண்ண வேண்டாம். மேபி அது வந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதோ இல்லை சம்திங் ஹீ டசன்ட் லைக் இட்னா நம்ம அதை விட்டுறணும். அதே மாதிரி ஹீ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் அவர் சைட். அதே மாதிரி ஈச் செப்பரேட் இண்டிவிஜுவலாக இருக்கிறதுனால அவங்க வேலை அதை வந்து வாழ்ற விடுறது அது கரெக்ட். யாருமே ஒருத்தவங்கள வந்துட்டு நீ இதை பண்ணி ஆகணும், நீ இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இருந்துட்டா இட்ஸ் ஃபைன்.